திருவாரூரில் பயங்கர சத்தம் ஏற்பட்டதன் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அச்சமடைந்திருக்கும் நிலையில் தொடர்பான வீடியோவும் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுடைய நிகழ்ச்சிய செய்தியாளர் ராஜசேகர், இந்த பயங்கர சத்தத்திற்கான காரணம் என்ன என்று தெரிய வந்திருக்கா? கண்டிப்பாக தேவா, திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பிற்பகல் ஒரு 3 மணி அளவில் பலத்த சத்தம் வானிலிருந்து கேட்டது. அப்பொழுது பார்த்தீங்கன்னா கட்டிடங்களில் உள்ள ஜன்னல்கள் அதே போல அதிர்வதை பலரும் உணர்ந்திருக்கிறார்கள். இதனால் நில அதிர்வு எதனும் உணரப்பட்டதா என பொதுமக்கள் மத்தியில் பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கிறது. திருவாரூர், மன்னார்குடி, லட்சுமாங்குடி, அதே போன்று கூத்தாநல்லூர் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வானில் இருந்து பலத்த சத்தம் என்பது பிற்பகல் 3 மணிக்கு கேட்டது. இந்த சத்தம் ஏற்படும் போது வீடுகளில் உள்ள ஜன்னல்கள் அதிர்வடையதையும் பலர் உணர்ந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் அந்த கட்டிடத்தை விட்டு அச்சத்துடன் வெளியேறக்கூடிய ஒரு காட்சியும் ஏற்பட்டது. இது குறித்த செய்தியை முன்னதாகவே நம்ம நேரடியாக ஒளிபரப்புகிறோம். தற்பொழுது அந்த நேரத்தில் அந்த பயங்கர சத்தம் கேட்டது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது நமக்கு பிரத்யேகமாக கிடைத்திருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பி வருகிறோம். இந்த சத்தம் வந்ததற்கான காரணம் என்பது என்ன என்பது குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக தஞ்சாவூர்ல உள்ள அந்த விமான தளத்துக்கு சொந்தமான ஜெட் விமானம் என்பது அந்த நேரத்தில் பறந்திருக்கிறது. அதிலிருந்து பிரேக் அழுத்தும் பொழுது அந்த ஒரு விதமான சத்தம் பெரிய அளவில் ஏற்படும். அந்த காரணமாக சத்தம் ஏற்பட்டதா என்பது குறித்தும் அந்த விமானப்படை அதிகாரிகளிடம் காவல்துறையினர் கேட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது வரை மக்கள் மத்தியில் அந்த அச்சம் என்பது நிலவி வருகிறது. என்ன காரணம் என்றால் வீட்டில் உள்ள பொருட்கள் வரையும் அப்பொழுது அந்த அதிர்ந்து கீழே விழுந்தது. நில அச்சத்துடன் காணப்படுகிறார்கள். ஆகையால் மாவட்ட நிர்வாகம் மக்களின் அச்சத்தை போக்கும் வகையில் உடனடியாக அதற்குரிய தீர்வு வெளிப்படுத்த வேண்டும் என்னவும் மக்கள் பிரதிபலிச்சிருக்காங்க. தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ராஜசேகர்.